எனக்கு எப்படி வீடியோ ஆன் பண்ணணும்னு தெரிய மாட்டேங்க. வீடியோ ஆப்ஷனே காமிக்க மாட்டேங்குது. வந்துருச்சா? ரைட். ஒரு இடத்துல நில்லுமையா. சரி சரி சொல்லுங்க ராயரி. இப்போ அவரோட 2வது தொகுப்பு ஒண்ணு வெளியே வந்திருக்கு இல்லையா? ஸ்கெட்சா? என்ன பேரு? அப்படியா? டைட்டில் என்ன? ஸ்கெட்ச். ஆமா, ஒரு 10 எழுத்து மாதிரி ஒரு தொகுப்பு வந்தது. சிறிய தொகுப்பு அந்த மாதிரி ஆகும் இல்லையா? இது விலாசம் தான் 2வது தொகுப்பு. ஆமா ஆமா, விலாசம் 2வது. இல்ல இப்போ அதுக்கப்புறம் ஒன்னும் புதுசா ரிலீஸ். இப்போ இது வந்து அந்த Facebookல எழுதினார்ல, நறுக்கதை ஒன்று போட்டுருக்கு. அது Facebookல போடுறதா, சிறுகதை இல்ல. Facebookல அவர் மேக்ஸிமம் கவிதைகள் தானே போடுவாருல்ல? அது மாதிரி தொகுத்து தான் ஏதோ ஒண்ணு போட்டு நறுக்கு மாதிரி தான் ஏதோ பேர் மறந்து போச்சு எனக்கு. அது போட்டாங்க. அது சிறுகதை தொகுப்பு 2 தான். இது 2வது. அதுக்கப்புறம் சிறுகதை தொகுப்பு வரல. சொல்லுங்க. இல்ல, நனை சித்திரங்கள் மாதிரி ஒரு தொகுப்பு வந்துச்சு. ஆமா ஆமா, அது இருக்கு. ராயரி, நீங்க சொல்லுங்க ராயரி. அனைவருக்கும் வணக்கம். மயிர் மனிதல் மற்றும் இடையை இலக்கிய வெளி 2 இணைந்து நடத்தும் மாதாந்திர இலக்கிய கூட்டம் இன்று 2வது நாளாக நடைபெறுகிறது. இன்றைய தலைப்பாக எழுத்தாளர் திருச்செந்தாலை அவர்களின் விலாசம் சிறுகதை தொகுப்பு நாங்கள் வாதிக்க எடுத்துக்கொண்டிருக்கிறோம். திருச்செந்தாலையை நாம் பரவலாக தமிழின் நவீன கவிஞராக நமக்கு அறிமுகம் உண்டு. அவர் காத்திரமான மிகச்சிறந்த சிறுகதைகளையும் எழுதியிருக்கிறார். அந்த வகையில் அவருடைய 2வது தொகுப்பு, முதல் தொகுப்புக்கும் 2வது தொகுப்புக்கும் நீண்ட இடைவெளி. இந்த 2வது தொகுப்பு வந்த பின்புதான் அவருக்கு துணை எழுத்தாளராக பரவலான கவனிப்பும் ஏற்பும் அடையாளப்படுத்தலும் நிகழ்ந்திருக்கிறது. அந்த வகையில் விலாசம் தொகுப்பு இன்றுதான் நான் அந்த விலாச தொகுப்பை முதல் வாசிப்பு செய்தேன். எனக்கு இது குறித்து தீர்க்கமான எண்ணங்களை உடனே பகிர்ந்து கொள்வதில் பல தயக்கங்கள் இருக்கின்றன. ஒரு புது படைப்பாளியை, அவருடைய எழுத்துலகை முதல் முறையாக அறிமுகமாகும் அனைவருக்கும் ஏற்படக்கூடிய தயக்கமும் சஞ்சலமும் தான் இது என்று நான் நம்புகிறேன். சென்ற தொகுப்பில் சென்ற முறை நடந்த மீட்டிங்ல நாங்கள் சுரேஷ் பிரதீப்போட புனை உலகம் சார்ந்து விரிவான சித்திரங்களையும் குறைபாடுகளாக தோன்றியவற்றையும் தயக்கமின்றி பகிர்ந்து கொண்டோம். அதில் என்னுடைய பங்களிப்பு மிக சிறப்பாக இருந்தது. இந்த முறை இந்த தொகுப்பினை எனக்கு வாசித்த போது இன்றைய மனநிலையா, அல்லது நான் வாசிக்க தேர்ந்து கொண்ட நேரமா, அல்லது அந்த உலகம் சார்ந்து எனக்கு விடை கிடைக்காத புதிர்களா, ஏதோ ஒன்று இந்த தொகுப்பின் மீது ஒரு இருள் பரவிய ஒரு தன்மையைத்தான் எனக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. இன்னும் இந்த தொகுப்பினுடைய முடிச்சுகளும் புதிர்களும் எனக்குள் தீர்ந்தபாடில்லை. அந்த கதாபாத்திரங்களின் மீது எனக்கு இன்னும் போதிய போதமும் தெளிவும் ஏற்படவில்லை. அவர் புனை உலகின் மீது எனக்கு ஏற்பட்டிருப்பது மஞ்சு படர்ந்த மலைப்பாதையில் நடந்து செல்வதை போன்ற ஒரு மயக்க நிலையில் தான் இப்போது இருக்கிறேன். ஆக இதை குறித்த இந்த வாதத்தின் மூலம் நாம் அனைவருமே திருச்செந்தாலையை மேலும் மிக நெருக்கமாகவும் மேலும் விரிவாகவும் விசாரமாகவும் அறிந்து கொள்ள இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இத்தொகுப்பில் 19 சிறுகதைகள் இருக்கின்றன. இன்று நான் ஒரே மூச்சாக 19ஐயும் வாசித்து விட்டேன். அவற்றில் விலாசம் என்கிற ஒரு கதை, அது ஒன்றே இன்று ஒரு கட்டுத்திட்டமான கதை புலத்தோடு என் நினைவில் நின்று கொண்டிருக்கிறது. அந்த கதை தவிர மீது எல்லாமே காணல் நீரை போன்று நிழலாடி கிடக்கின்றனே தவிர ஒரு தெளிவான சித்திரங்களாக எனக்குள் இன்று பகிர்ந்து கொள்ளும் அளவுக்கு எழுந்து வரவில்லை. ஏனில் இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த தடுமாற்றத்திற்கு என்ன காரணம் என்பதை நான் மறுபடி ஒரு முறை மீள்வாசிப்பு செய்ய வேண்டுமோ என்று யோசிக்கிறேன். திடமான கதைகளை இப்பொழுது பெரும்பாலுமே இளம் எழுத்தாளர்கள் அனைவருமே நிராகரிக்கக்கூடிய தன்மையத்தை நாம் பார்க்கிறோம்.
நவீன எழுத்தாளர்களிடம் காணப்பட்ட 2 பாங்குகளில் கட்புலனாகக்கூடிய உலகங்களை எழுதி செல்லக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய வாசக ஏற்பும் வரவேற்பும் குவிதலற்ற அல்லது தெளிவாக நிலக்காட்சிகளை கொண்டிருக்காத எண்ண ஓட்டங்களை, மன அவசங்களை, புதிர்களை மட்டுமே பகிர்ந்து கொள்கிற சிறுகதைகளுக்கு, ஒரு உதாரணத்திற்கு மௌனியின் புனை உலகை போல அல்லது நகுலனின் புனை உலகை போல எழுதக்கூடிய எழுத்தாளர்களை நாம் சட்டென்று சுவீகரித்து விட முடியாது, சட்டென்று உடனடியாக தெரித்து கொள்ளவும் முடியாது. அவற்றுக்கான கால அவகாசமும் வாசக ஏற்பும் சவால் மிகுந்தவையாக தோன்றுகின்றன என்பது என் கருத்து. அந்த வகையில் நண்பர்கள் நாம் இன்று திருச்செந்தாலையின் இந்த 19 சிறுகதை குறித்து ஆழமாகவும் விரிவாகவும் விவாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இப்பொழுது பேச ஆரம்பிப்பவர்கள் பேச ஆரம்பிக்கலாம். பேசித்தானே இருந்தது. இல்ல, ரெண்டாவது இது ஈஸ்வரன் சொன்னபடி இது நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்த 2வது தொகுப்பு தான். அதனால நம்ம அந்த மாதிரியான தயக்கங்கள்லாம் எதுவும் வச்சுக்க வேண்டியது. அதை பத்தி பேசணும் அப்படின்னா பேசணும், அவ்வளவுதான். அதுல நம்ம இல்ல, இப்போ என்ன பிரச்சனைனா, எனக்கு இந்த புனை உலகம் சார்ந்து எதிர்மறையான எண்ணங்கள் தான் நிறைய இருக்கு. அது என்னன்னா, என்ன இருக்கு இருந்தா சொல்ல வேண்டியதானே. ஏன்னா அதுல உதாரணமா இன்னைக்கு காலையில ஒரு 10 மணில இருந்து இந்த இப்போ ஜஸ்ட் கடைசியா ஒரு 10 நிமிடம் முன்னாடி வரைக்கும் இந்த கதைகள் எல்லாத்தையும் ஒரே நாள்ல படிச்சு முடிச்சிருக்கேன். இந்த கதைகள்ல இருந்து திரண்டு வரக்கூடிய புனைவு வெளி என்னன்னு என்னால மீள் நினைவு செய்யும் போது பெரிய சித்திரங்களோ எதுவுமே ஏற்படவில்லை. அம்மா அப்பா சார்ந்து, அதாவது குடும்பம் சித்திரங்கள் சார்ந்து ஒரு 2-3 சிறுகதைகள் இருக்கு. அந்த மாதிரியான சம்பவங்களை தவிர பெரும்பாலான கதைகள் நினைவோடையில் அப்படியே மிதந்து செல்லக்கூடிய அந்த நினைப்பிலே போயிருது. அந்த கதைகளுக்குள்ள வாசிக்கும் போது ஏற்படக்கூடிய அந்த வாசக அனுபவம் மீட்டுருவாக்கம் செய்து நாம் அந்த கதைகளுக்குடைய புதிர் நிறைந்த உலகத்துக்குள் நுழைவதற்கான திடமான நிலமாக, காலடி நிலமாக இவருடைய புனைவுகள் இல்லை என்பதைத்தான் நான் ஒரு அவசரமாக உணர்கிறேன். இதனால இன்னைக்கு இதை இப்படி பார்க்கலாம். உதாரணத்துக்கு நீங்க ஒரு பணி சார்ந்த ஒரு அழுத்தம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒரு தொகுப்பை ஒரே நாள்ல முழு மூச்சுல படிச்சு முடிச்சிருக்கீங்க. இதன் காரணமா அதுக்குள்ள நீங்க இறங்க முடியல அப்படின்னு சொல்லலாமா? அது கூட இருக்கலாம். இது என்னுடைய வாசக குறைபாடாக இருக்கலாம். அதனாலதான் நான் இந்த ஒரு புனைவுகளை எதையுமே அறுதிட்டு என்னால சொல்ல முடியல, சொல்லக்கூடாதோ அப்படிங்கிற ஒரு தயக்கத்துக்கு வந்திருக்கிறேன். ஏன்னா 19 கதைகள்ல ஒரு 5-6 சிறுகதைகள் மட்டுமே மீண்டும் யோசிக்கையில ஆமா அப்படிங்கிற மாதிரி தோணுது. மற்ற சிறுகதைகள் எல்லாமே நான் அந்த பனிமூட்டத்திற்குள் புலப்படும் மலைக்காட்சி போன்றுதான் தெல்ல தெளிவற்றுதான் இருக்கின்றன. ராயரே, உங்களுக்கு அது சொல்லுங்க. ஈஸ்வரன் மியூட்ல போட்டீங்க. அதாவது உங்களுக்கு அந்த 6 கதை சொன்னீங்களா, அந்த 6 கதையை பத்தின உங்களுடைய பார்வையும், அந்த பனிமூட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய மிச்ச கதைகளை பத்தி உங்க கருத்துல சொல்லுங்க. ஏன்னா அப்படி ஒரு பார்வை பார்க்க முடியுமாங்கிறத எங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நான் ஒண்ணு பாசிட்டிவா வச்சிருக்கேன். எனக்கு முதுகுக்கு பின்னால ஒரு உலகம் இருக்குல்ல, அது நீங்க பார்க்க சாத்தியமான உலகமா இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிறோம். நாங்க இப்படி ஒண்ணு பார்க்கலாம், கொடுக்கும் ஒரே மூச்சை நான் உட்காந்து படிக்கணும்னு வச்சுக்கேன். அப்ப அதுக்கு என்ன மனநிலை எனக்கு கொடுக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கும். அதனால இது நமக்குள்ள ஒரு 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 கருத்தை ஏற்றுறதோ இல்லாட்டி ஒரு ஒரு விஷயத்தை அடையதுக்கு உண்டான விஷயம் தான் பேசுறது அப்படிங்கிறதே. அதனால உரையாடல மறுக்க கூட நீங்க 1 மாசம் கழிச்சு இல்லைங்க நான் சொன்னது அப்படி இல்ல பிரமாதமா இருக்குன்னு சொல்லி எழுதலாம். அது பிரச்சனையே கிடையாது. அது பிரச்சனை கிடையாது. இப்படி ஒரு பார்வை தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்காண்டிதான் இந்த உரையாடல். இல்ல இப்போ உதாரணத்துக்கு பிரபலமான படைப்பாளிகளோட முதல் சிறுகதை தொகுப்பு நம்ம வாசிக்கல, எப்படி பெரும்பாலான கதைகள் நம்மளை ஈர்த்திருக்கும். நாஞ்சில் நாடனோ, சுந்தர ராமசாமியோ, ஜெயமோகனோ, அசோகமித்ரனோ, எஸ் ராமகிருஷ்ணனோ, யாருடைய முதல் தொகுப்பு இந்த அளவுக்கு இது நினைவுல நீங்காத, அதாவது நினைவில் தேங்கக்கூடிய தன்மை இல்லாத கதைகளா இருக்கு. அது இப்போ நான் பெரும்பாலும் இந்த நவீன எழுத்தாளர்கள் தற்போது எழுதி கொண்டிருக்கிற இவரை கூட நம்ம சென்ற தலைமுறையில தான் நம்ம கணக்கிட வேண்டியிருக்கும். 2000ற்கு பிறகான சிறுகதை படைப்பாளின்னு நம்ம இவரை சொல்ல முடியாது. ஆனா இந்த புனை உலகுல எனக்கு பிரதானமா இந்த கதைகளை நினைவுபடுத்திக் கொள்றதுக்கு கூடிய தடைகள்னு சொல்லி
நான் எண்ணக்கூடியது. ஒன்று வாழ் நிலம் சார்ந்த அல்லது கதை வெளி சார்ந்த பெரிய பரப்பை வந்து இவங்க கொண்டு வரல. ஒரு இப்ப திருச்செந்தால் எழுதக்கூடியது கிராமமா நகரமா அல்லது கிராமத்திற்கு நகரத்திற்கு இடைப்பட்ட உலகமா, அவங்களுடைய புனை உலகம் எது அப்படிங்கிறது என்னால தீர்க்கமா சொல்ல முடியல. ஒரு சில இடங்கள்ல மட்டுமா மதுரை சார்ந்த அந்த பிரதேசம் சார்ந்து ஊர்கள், அந்த ஊர்களுக்கே ஒரு காட்சிகளே. சொல்லுங்க. இல்ல, கை மியூட்ல வச்சிருக்கீங்க. இப்ப கேக்குதா? அப்புறம் ஒன்று, பெரும்பாலும் நான் இவரை வந்து வண்ணதாசனுடைய ஒரு தொடர்ச்சியா இருக்கக்கூடும் அப்படின்னு நினைச்சு கூட யோசிச்சேன். ஆனா வண்ணதாசன்கிட்ட வந்து அப்படி எல்லா கதைகளுமே இப்ப ஒட்டிக்கிடும். உதாரணமா அவருடைய முதல் கதை வந்து இப்ப படிச்சு இப்ப ஒரு 2000 படிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்ப சமீபத்துல ஒரு 10 நாளைக்கு முன்னாடியோ 20 நாளைக்கு முன்னாடியோ மீள் வாசிப்பு செய்யல. ஒரு விபச்சாரியோட அதிகாலை பொழுதை பத்தி ஒரு கதை. அது கிட்டத்தட்ட ஒரு கணத்துல யோசிச்சா மகத்தான ஆக்கம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. இன்னொரு பக்கம் அதை யோசிக்கல, இது என்னடா ஒரு விபச்சாரியோட அதிகாலை இவ்வளவு கவித்துவமாவும் இவ்வளவு புல்லரிப்பு தரக்கூடிய தருணங்கள் கொண்டதாகவும் இருக்குமா அப்படின்னு தோணுது. ஏன்னா அது ஆனா அங்க வண்ணதாசன்கிற ஒரு படைப்பாளி தான் அந்த உலகத்து மேல தன்னுடைய படைப்பாளுமைய நிரப்புறாரு. அந்த இடத்துலதான் நாம வந்து அது வண்ணதாசனுடைய கதைங்கிறத அடிக்கோடிட்டு அது வண்ணதாசனுடைய புனை உலகம், அவரால் மட்டுமே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய காட்சி தருணங்கள் நிறைந்தது அப்படின்னு நம்ம உணர முடிகிறோம். ஒரு விபச்சாரி தன்னுடைய இரவை கழித்து விட்டு புலரியில் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு வரும்போது ஏற்படக்கூடிய ஒரு சித்திரம் தான் அந்த கதை. அந்த கதையை வந்து நீங்காத நினைவுல இன்று வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த நினைவு, அந்த சித்திரங்கள் அப்படி அத்தனை தெளிவாக இருக்கிறது. உதாரணமா அந்த நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம், அங்க அதிகாலை உலகம், அந்த அதிகாலை உலகத்துல நாம சந்திக்கக்கூடிய பயணிகள், அங்க இருக்கக்கூடிய விளிம்பு நிலை இளைஞர்கள் இருவருடைய அதிகாலை அப்படின்னு ஒரு தெளிவான ஒரு திட்டவட்டமான ஒரு சித்திரம் இருக்கு. அப்புறம் அது வந்து எங்க நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது, அது நிகழக்கூடிய மண் எதுங்கிறத நம்மளால எளிதாக அடையாளம் காண முடிகிறது. அங்கே தெரு வருகிறது, புழுதி வருது, தெருநாய் வருகிறது, அதிகாலையின் அழுக்கு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு விஸ்தாரமான ஒரு நினைவு. அப்போ மனச்சஞ்சலங்கள், அவதானிப்புகள் இதையும் தாண்டி ஒரு கதை நம் நினைவில் நிற்கிறதுக்கு இந்த புறச்சித்தரிப்பு கொஞ்சம் வலுவான பின்னணியில் இருக்க வேண்டியது முக்கியம்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு திருச்செந்தாலையோட கதைகள்ல அந்த மாதிரியான புறச்சித்தரிப்புகள் தேவையை கருதி அல்லது தேவையை விட குறைவாகவே இருக்கிறதோ என்று தோணுகிறது. ஏன்னா அவருடைய சித்தரிப்புல மன அவசங்கள், மன நகர்வுகள், பாத்திரங்கள் கொள்ளக்கூடிய அந்த எண்ண ஓட்டம் இதெல்லாமே மிக சிறப்பாகவும் கவித்துவமாகவும் இங்கே இருக்கிறது. ஆனால் அவற்றை நினைவு கொள்ளும் வகையில் அந்த நிலச்சித்திரிப்புகள், நிலக்காட்சிகள் வந்து மிக விஸ்தாரமாகவும் அல்லது மனதில் குத்தி தைத்து நிற்பதற்கு தேவையான அளவில் பங்களிப்புகள் உள்ள. அதனாலதான் அந்த கதைகள் எல்லாமே வந்து வாசிக்கும் போது இருந்த நினைவுகள் அந்த மீண்டும் நினைக்கும் போது சுவடுகளற்று போய்விடுகின்றனவோ என்று தோணுகிறது. ஓகே, ஈஸ்வரன். அவ்வளவுதானா? ஆமா, நீங்க பேசுறீங்க. நம்ம பேசிக்கிட்டு இருக்கல, நீங்க பேசுங்க. எனக்கு அந்த கதைகள்லாம் மறுபடியும் நினைவுக்கு வருதாங்கிறத பார்ப்போம். பரவாயில்ல நம்ம பேசிக்கலாம். நான் இந்த புத்தகம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னால வாசிச்சது. அதுக்கப்புறம் வந்து டிஷர்ட் கதையை மட்டும் எடுத்து பேசலாம்னு சொல்லி ரமேஷ் ராஜா ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணாரு. அதுக்குதான் மறுபடியும் படிச்சு பேசினது. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் படிச்சேன். இடையில கொஞ்சம் வேலைகள் ஜாஸ்தி ஆயிட்டு. ஆனா எனக்கு சமீபத்துல வந்த தொகுப்புல, அதாவது 2 வருஷத்துக்குள்ள வந்த தொகுப்புல எனக்கு ரொம்ப பிடிப்பா நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ராயகிரி சொல்லும்போது நிலக்காட்சியோட விவரங்கள் நமக்கு மனசுல பதிகிற மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாப்ல. அது இல்லதான். ஆனா அதனால மட்டுமே ஒரு கதை. இப்ப ஏன்னா நீங்க வண்ணதாசனை பத்தி அவர் சொல்லும்போது அந்த கதை நான் படிச்சிருக்கேன். நான் எப்பவும் படிச்சதுதான். எனக்கு அவரு சொன்னா திருப்பி சொன்னா ஒரு கிளிஷேவா இருக்கும். இவரு நம்ம பாலாஜி மாதிரி வரிக்கு கூட ஞாபகம் இருக்கு. பஸ் ஸ்டாண்ட்ல சரமா ஏப்பான்னு பாட்டு கேட்கறது, ஒரு பழக்கடைக்காரன் அதனால ஞாபகம் இருக்கு. அது புறப்பட்ட ஞாபகம் இருக்கு. ஆனா அதுல பெரிய பிரச்சனை நீங்க சொன்ன மாதிரிதான். இவ்வளவு கவித்தமாவா வந்து ஒரு அந்த பெண்ணோட அதிகாலை இருக்குங்கிறது பெரிய டவுட் தான். ஏன்னா ரொம்ப கஷ்டம். அது வண்ணதாசன் தான். அதான்
அதனாலேயே அது வந்து சிறுகதையே இல்லாம நமக்கு ஒரு ஒரு மாடிசைஸா ஒரு ஒரு இடத்த வந்து அவர் பதிவு பண்ணிருக்காங்கிற மாதிரியே தோணிருக்கும். அப்படி இல்லாம ஒரு சில கதாபாத்திரங்கள் முக்கியமா நான் பார்க்கிறேன் அந்த கதைகள்ல தொடர்ச்சியா. இதுல வரக்கூடிய ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் நம்ம சந்திக்காம இருக்கலாம். ஆனா வந்து முக்கியமான அவரு ஒரு முன்னுரையில சொல்றாரு, எங்கோ ஒலிக்கும் ஒரு சொல்லில் இருந்து, இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயத்தின் மேல நிறைந்த ஒலி, குறைந்த ஒலி வந்து பதிவு பண்ணதான் இந்த கதைகள் மாதிரி ஒரு முன்னுரையில் எழுதியிருக்காரு. அத மாதிரிதான் நான் பாக்குறேன். எங்கேயோ கேட்ட ஒரு சொல் அப்படின்னு துவந்தம்னு ஒரு கதை ஒண்ணு இருக்கு இதுல. அதுல வந்து கரிசனத்துக்கான முதலீடு அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அந்த ஒரு வார்த்தை தான் அந்த கதையாவே மாறி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணணும். அந்த அந்த வார்த்தையை ரொம்ப ஆனா அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு பார்க்கும்போது நமக்கே நம்ம காட்டக்கூடிய அது நல்ல கதைகள்ல ஒன்றுதான். அவன் ரயில விட்டு இறங்கி போறது, அவளை விளைவு அவளை அணுகிறது, அந்த விதங்கள் அது ஒரு நல்ல கதைகள். ஒரு சொல் அதாவது மொத்தமா ஒரே சொல்லு கரிசனத்துக்கான முதலீடு அப்படிங்கிறது ஒரு கதையா மாறுறதுக்கும் நம்மள நாம எடைபோட்டு கொள்வது நம்ம ஒரு பெரிய ஒரு புனிதத்துக்குள்ள வச்சுக்கக்கூடிய சில உணர்வுகள் இருக்குல்ல அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது இதெல்லாம் கரிசனத்துக்கான முதலீடு தானோன்னு தோண ஆரம்பிக்குது. மேல காட்டக்கூடிய பதிவுகள் கருணைகள் ஏதோ அன்பு ஏதோ ஒண்ணா இருந்தா கூட இது ஒரு கரிசனத்துக்கான முதலீடு தானான்னு ஒரு கேள்வி எழுதக்கூடிய இந்த மாதிரி அதை டிஸ்டர்ப் பண்ணுது அந்த கதை உண்மையிலே. பெருசா போது ஒரு மனுஷனை அவன் அப்படிப்பட்ட ஆள்டா இல்ல நான் அப்படிப்பட்ட ஆள் தான் நம்ம இடம் போட்டு வச்சிருக்கோம்ல நான் அப்படிங்கும் போது அந்த கரிசனத்துக்கான முதலீடு அப்படிங்கிறது வந்து தலைகீழ புரட்டி போடுது. இதுக்கு பின்னால இருக்கா நம்ம காண தவறுதமாங்கிற மாதிரி அந்த கதை. இன்னொன்று என்னன்னா நான் அந்த வியாபாரத்துல ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருப்பேன். இந்த பொதுவா இங்க உள்ளவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டே இருக்கும். சேட்டு மாதிரி உழைக்கிறது இல்ல, ஏன்னா அவன் இருக்கணும் அங்கேருந்து இங்க வந்து சக்சஸ் பண்ணிட்டான் அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க பயங்கர சக்சஸ் பண்ணிருக்காங்க, அதுல மாற்று கருத்துலாம் கிடையாது. அந்த 24 நாளும் கடையில இருப்பான், வியாபாரம் பார்ப்பாங்க. இதுக்கு ஈக்குவலா நம்ம ஊர்ல இந்த நாடார் கம்யூனிட்டில உள்ள ஆட்களை சொல்லுவாங்க, இது எல்லாமே போன ஜென்ரேஷன் அப்படி மாறு. அதை பத்தி இன்னும் யாரும் பதிவு பண்ணல. அவங்க அவ்வளவு அர்ப்பணிப்போட வியாபாரத்தை தவிர வேற எதையுமே சிந்திக்காம இருந்த ஒரு சமூகம் இங்க ஒரு நாடாராவும் அங்கேருந்து வந்த பணியாளர்ல. அப்படி கொஞ்சம் இது ஆன் பண்ணுங்களேன் வீடியோவை. தலைவா எங்க இருக்கு? Start my video. அண்ணா ரைட் வந்துட்டா? வந்துருச்சு வீடியோ வந்துருச்சு, பேசுங்க. ஒண்ணும் இல்ல, இது என்னன்னா அந்த அவங்க முழுக்க தொழில் சார்ந்து மட்டுமே இருந்து ஜெயித்த கதைகள் இருக்கு. ஆனா அடுத்த ஜெனரேஷன் ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து அப்படி இல்லை. அப்படி இல்லாம நல்ல வசதியா அங்கேருந்து வரும்போது அவங்க ஃபர்ஸ்ட் தலைமுறையில வரும்போது பயங்கர கஷ்டத்தோட ஊரை தாண்டி இங்க வந்து ஜெயிச்ச கதைகள் ஒன்று இருக்கு. அதுக்கு அடுத்த தலைமுறை வந்து இங்க படிச்சுட்டு இல்ல திடீர்னு அப்பல வந்து தொழிலுக்கு வரக்கூடிய ஒரு நிலைமை இல்ல இந்த 24/7 ஒரு தொழில் அவங்க இழப்பாங்கல்ல, அது பிடிக்காத ஒரு தலைமுறை ஒண்ணு இருக்கு. அதோட நகர்வு இல்ல காலத்தின் கட்டாயத்தினால அந்த தொழிலை ஏற்க வேண்டிய சூழல் ஒண்ணு அவன் திணறக்கூடிய ஒரு இது இருக்குல்ல, அது அந்த துவந்த முறையில பார்த்தேன். அந்த பையன் வந்து சோம்பேறி அப்படிலாம் இருந்தா கூட அவனுக்கு தொழிலே பிடிபடாது. அப்போ அந்த இடத்துக்கு வரக்கூடிய ஒரு ஆள் சொல்லி கொடுக்குறாங்க வைக்காங்க, அதெல்லாம் விட்டலாம், அதெல்லாம் நார்மலான கதை. ஆனா அதுக்கு பின்னால இருக்கிற ஒரு விஷயம் ஒரு மனுஷனை எப்படி கில்ட்டி ஆக்குது இல்ல எப்படி அதுல இருந்து புரிஞ்சு கொள்ள வைக்கிறது, அந்த ஒரு வார்த்தைய ஒரு கதையா அதுவும் தன் அனுபவம் சார்ந்த, அதாவது அவருக்கு இந்த ஆமாதவன் மாதிரி இந்த சாலை தெரு கதை மாதிரி இவருக்கு அந்த மண்டி சம்பந்தமான கதைகள் ரொம்ப அற்புதமா வருதுன்னு எனக்கு தோணுது. வியாபாரம் அந்த கமிஷன் பண்ணி நான் ஒரு ட்ரிப் அவரை போய் சந்திச்சிருக்கிறேன். அதாவது அவர் எழுத்தாருன்னு தெரியாது, முன்னுக்கூட்டி வியாபார நிமித்தமா தான் போனேன். பார்க்கும்போது பயங்கர பிஸியா இருப்பாரு கடையில, அவரு நகலவே முடியாது. அதுக்கப்புறம் இந்த உள்ள படிக்கும்போது இதுல எங்க அவர் இப்ப எழுதவும் படிக்கவும் நேரம் இருக்குன்னே தெரியல. பயங்கர ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா ரஷ்ஷான பஜாரு, அதுல அவரே பயங்கர ரஷ் ஆகிற கடையில. அப்படிப்பட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கதைகள் ரொம்ப முக்கியம்னு எனக்கு படுது. ஏன் இப்படிதான் ஒவ்வொரு கதைகளுமே சில உணர்வுகள்னால எனக்கு 19 கதை இருந்தா கூட நான் 15 கதை மீள்வாசி பண்ணிட்டேன். மிச்ச கதையும் படிக்க வேண்டிய கதைகள் மாதிரி தான் தோணுது எனக்கு.
என்னன்னா இது எனக்கு ரொம்ப நாள் ஞாபகத்துல இருக்கும். இந்த கதை வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி வனராசன் இருக்கும்போது நிலக்காட்சிகள்லாம் வந்தது இல்ல. அப்படி இல்லாம ஒரு உணர்வு இல்ல ஒரு ஒரு லெவல்ல ஒரு மன முதிர்ச்சி அடையறதுக்கு உண்டான ஒரு விஷயங்கள இல்ல ஒரு விஷயத்தை எப்படிலாம் பார்க்கலாம். இதுக்கு நேர பின்னால ஒண்ணு இருக்கு. நீ செய்யக்கூடிய நீங்க புனிதப்படுத்தக்கூடியதோ இல்ல அபுனிதமோ ஏதோனாலும் அதுக்கு பின்னால வேற ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத யோசிக்கக்கூடிய ஒரு படைப்பா நான் அந்த தொந்தம் கதையை பிடிக்கிறேன். அதுக்கு ஒரே வார்த்தை தான் அந்த கரிசனத்துக்கான முதலீடு. அப்படி பார்க்கும்போது அந்த கதை எனக்கு ரொம்ப அது மட்டும் இல்லாம இதுல அவர் இவரை பின்னட்டையில தர்மராஜ் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஏன்னா நிறைய இப்ப இளம் படைப்பாளர்களுடைய கதைகளை படிக்கும்போது விஷுவலா நிறைய காட்சிகள் சினிமாக்கு உகந்த அதாவது காட்சி ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரியான எழுத்து மாதிரி தெரியுது. ஆனா இதுலயும் அது இருக்கு. ஆனா அதை தாண்டி உணர்வுகளை இவர் மொழிக்குள்ள கொண்டு வர்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு நானா நினைக்கிறேன். ஏன்னா ஒரு விஷயம் சொல்லும் போது அவரு அதுக்கு அது அந்த அந்த எதிராக இருக்கிற பாத்திரங்களோட முகக்குறிப்புகளை ஒரு மொழிக்குள்ள அவ்வளவு அற்புதமா கொண்டாரு. ஏன்னா இவர் வண்ணதாசனோட தொடர்ச்சியும் நினைச்சீங்கல்ல, தப்பு கிடையாது. ஏன்னா இவர் ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருக்காரு வண்ணதாசன். பேசும்போதே சொல்லுவாரு, வண்ணதாசன் நம்ம முதல் கதையை பார்த்து லெட்டர் போட்டாரு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுன்னு அப்படி சொல்லக்கூடியவர் தான். ஆனா வண்ணதாசன்ல இருந்து மேம்பட்ட விஷயமா இவர் பயன்படுத்துறாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவருக்கு இந்த நிறைய இடத்துல வந்து ஒரு கவிதை மாதிரி நிறைய வரிகள் வருது. அது பிரச்சனைக்குரியதுன்னு அவங்க நண்பர்கள் சொல்றதா அவர் சொல்றாரு. ஆனால் பிரச்சனையா இது வரைக்கும் சில கதைகள் ஆகவே இல்லை. கரெக்டா இருக்குன்னு எனக்கு தோணுது. இது இது தாண்டினாதான் பிரச்சனையாயிருமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா சில காட்சிகள்ல ஒரு அது என்ன கதை, ஆமா நிழல் நிழல் இழந்த முற்றம் சொல்லி ஒரு கதை இருக்கும். அவங்க அம்மா இறந்து போயிருவாங்க. உங்க அப்பா இந்த பையன் தான் இருப்பான். அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்பா ரொம்ப மூடியா இருப்பார். ரொம்ப அமைதியா இருக்கு. ஏன் இப்படி இருக்காரு மத்த ஃப்ரெண்ட் எல்லாம் தூக்கு போட்டு இறந்துருப்பாரு. அப்படி எப்படி ஒரு காரணம் பெருத்த கடைசியில வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல கூட்டு போய் உட்கார வச்சு அந்த பையனை பேசுவாப்ல. பேசும்போது சொல்லுவாப்ல. அப்ப சொல்லும்போது இத மாதிரி அந்த சதாசிவத்துக்கு சொல்லி விட்டீங்களா அப்படின்னு கேட்பாரு. இல்லைன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இல்லடா அவங்களாம் ஒரே குடும்பமா இருந்தாங்க. அவருக்கு தான் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு கேப் இருக்கும். அந்த கேப் அதாவது நம்ம யோசிப்போம். இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டா அடுத்த உடனே பேச்சு வராது. சொன்னவருக்கும் வராது, கேட்டவருக்கும் வராது. அந்த கேப் இருக்குல்ல, அது ஒரு காட்சி ஊடகமா இருந்தா வேற எதையாவது போட்டு நிரப்பிடலாம். மொழிக்குள்ள என்ன செய்வீங்கங்கிற ஒரு பெரிய சவால். இந்த கேப் எப்படி அவர் ஃபில் பண்ணுவாருன்னா, அந்த பையனோட பார்வையில பார்ப்பாரு ரயில்வே ஸ்டேஷனு. கீழ ஒரு நசுங்கின காஃபி கோப்பைய போய் அணில் வந்து டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் அத. அப்புறம் பாப்பா சுற்றுப்புற காட்சிகள்ல வந்து சின்ன சின்ன இத மாதிரி கசைகள் வேற வேற இருக்கும். அது மேல அவன் பார்வை போயிரும். உடனே அந்த கேப் ஃபுல் ஆயிரும். அடுத்து இவன் வந்து மனசுக்குள்ள நினைக்க ஆரம்பிப்பான். இது ஏன் இப்ப என்கிட்ட சொல்லணும்? இத கைமாத்தி விட்டு போகலைன்னா இப்ப என்ன யாருக்கு கஷ்டம்? இதே தான் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. ஏதாவது ஒண்ணு யாராவது ஒரு ஆள் கைமாத்தி கொடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த கதையே அவ்வளவுதான். அவங்க அப்பா இறந்ததோ, அவங்க அப்பா மூடியா இருக்கிறதோ, அவங்க அம்மா இறந்ததோ அதெல்லாம் மேட்டர் கிடையாது. ஏதோ ஒரு ரகசியமோ, இல்ல ஏதோ ஒரு துயரமோ, ஏதோ ஒண்ணு இன்னொரு ஆளுக்கு ஏன் கைமாட்டி வைக்கிறது? ரகசியம் மாதிரி காப்பாத்தி வச்சிருந்த ஒரு விஷயத்த அந்த பையன்கிட்ட சொல்லுங்கிற எந்த அவசியமும் இல்லை. அவன் கூட நினைப்பான், ஒருவேளை இது பொய்யா இருந்து நம்ம அப்பா மேல கரிசனமா இருக்கணும்னு சொல்றாங்களோன்னு நினைப்பான். அதுக்கு இவ்வளவு பெரிய போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இல்ல அதுல வந்து அந்த சதாசிவம்ன்றவர் வந்து அதாவது இவங்க அப்பாவோட தம்பி இல்லையா, அவருக்கு தான் கொடுத்ததா நினைச்சிருப்பாங்க. சதாசிவம் தம்பி, அப்பாவோட தம்பி கிடையாதுண்ணா. அது அவங்க உறவுகாரங்களா இருப்பாங்க. அவங்க அப்பா அந்த சதாசிவம்ன்றவருக்கு தான் அவங்க அம்மாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறதா. அது ஒரு ஆளு. ஆக்சுவல் அப்பா வந்து சொந்தக்காரங்க தான். படிச்சு முடிச்சு வேலையில இருப்பாரு, வேலை இல்லாம இருப்பாரு. இவருக்கு அரசாங்கத்திற்கு செல்வாக்கை பயன்படுத்தி அவருக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்து அவங்க அம்மா கொஞ்ச நாள் அவர் கூட ஓடி போயிருப்பாங்க. திரும்ப அதெல்லாம் நடந்திருக்கும். கூட்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் இவனுக்கு தெரியாம இருக்கும். அந்த ஓடி போயிட்டு திரும்ப வந்த பொண்ணை வந்து அவர் கல்யாணம் பண்ணிருப்பாரு. அவருக்கு பிறந்ததுனால இதனால அந்த அப்பாவுக்கு வந்து எப்படி ஒரு மனநிலை இருக்கும்னு சொல்லி யோசிச்சுட்டு அதுக்கேற்றபடி அப்பாவை டீல் பண்ணதுக்கு அவன் தயார் பண்ணிட்டு வருவான். கடைசியில பாத்தீங்கன்னா கடைசியில அவங்க அப்பா ஒரு வரி சொல்லாரு, அம்மா இருந்தா நேரம் வந்து வீட்டுல நிறைஞ்ச கோலம் போட்டிருப்பா முன்னாடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அதாவது என்னன்னா இந்த கதை வந்து அந்த பையன் சொல்லும் போது அந்த பெரியப்பா வந்து இறக்கி ஒரு இத மாதிரி ஒரு விஷயத்தையோ கைமாற்றுறாங்கல்ல, அது என்னவா முடியுங்கிறதுலாம் தெரியவே செய்யாது சொல்றவங்களுக்கு. இப்ப நான் ஒரு ரகசியத்தை
ஒரு இல்ல ஒரு துயரத்த தெரியவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன்னு வச்சுக்கங்களேன். உங்களுக்கு அது அஃபெக்ட் ஆகுன்ற விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன். அது எப்படி என்னவா மாறப்போகுதுங்கிறது வந்து என் கையிலயும் கிடையாது. அது எப்படி வேணாலும் ரிஃப்ளெக்ட் ஆகலாம் உங்களுக்கு. அது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. ஆனா அப்படி கூட்டிட்டு போறது இருக்குல்ல லைஃப்ல. இப்படி மாதிரி ரகசியங்கள் ஏன் நம்மள ஒருத்தர் வந்து சேர்ந்துகிட்டு இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த இடம் அது இந்த கதையில ரொம்ப முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் இவன் நினைச்சிட்டு போவான். அப்பா நம்ம அப்பா நம்ம அதனாலதான் ஒடுங்கி இருப்பாரு. நம்ம அவர்ட்ட சரியா நடந்துக்கணும். அவர் எப்படி முன் தயாரிப்போட போவோம். அவர்ட்ட எப்படி நம்ம வந்து சரியா அந்த இறுக்கத்த தளர்த்தி சரியாக்குறதுன்னு யோசிச்சுட்டு போகும்போதுதான் லைஃப் வேற மாதிரி அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி அம்மா இருந்திருந்தா இப்படி வாசல் தெளிச்சு வாசல் நிறைய கோலம் போட்டிருப்பாங்களது முடியும். லைஃப் அப்படிதான் இருக்கும். நம்ம ஒண்ணு நினைச்சோம்னா அதுக்கு எதிர்மாறா ஒண்ணு இருக்கும். ஆனா இந்த ரகசியம் கடத்துறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. நண்பர்களுக்குள்ள இன்னொன்னு பாத்தீங்கன்னா என்னன்னா, ஒரு அவங்க அப்பா ம், ஊடகமா இருக்கிறது, அதுக்குள்ள உடைச்சு போக இவன் முயற்சி பண்றது, அவனுக்கு கிடைச்ச ஒரு ஆயுதம் மாரி இருக்கும். அது போறதுக்கான பாதை மாரி. அந்த பாதையும் அவங்க அப்பா அழகா மூடிருவாரு. அந்த வார்த்தை மூலம். ம், ம், ம். அது அதான், அதான். அது இந்த மாதிரி ஒரு உணர்வு இல்ல ஒரு எமோஷனலான விஷயங்கள் இவரோட கதைகள்ல தொடர்ச்சியா இதுவரைக்கும் வேற எங்கேயும் பார்க்க ஏன்னா இதே மாதிரி கதை வந்து வண்ண நிலவன்ட்டு ஒண்ணு இருக்கு. ம். அந்த கதை பேரு எனக்கு தலைப்பு தெரியல. மீனாட்சி ஏதோ ஒரு பேர் நினைக்கிறேன். அதான் வந்து ஒரு வீடுல ஒரு துக்க செய்தி நடந்துரும். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 16 நாள் வீட்டுல சொந்தக்காரங்க இருந்து வேலை செஞ்சுட்டு அந்த காரியம் முடிஞ்சு தான் போவாங்க. அப்ப எல்லார் வீட்லயும் இப்ப இவ வீட்டுல வரகு இந்த சித்தப்பா இருந்து பார்த்த மாதிரி அங்க ஒரு பெரியப்பா இருப்பாரு. அவர் இருந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பாரு. கடைசியில அந்த காரியத்துக்கு முந்தின நாள் ரெஸ்ட் எடுக்க போவாங்க. வடகரையில இருந்து பஜார் எல்லாம் சொல்லிட்டு வரும்போது அங்க ஒரு அது பெரியப்பா மாதிரியே அங்க ஒரு பெரியம்மா சித்தி ஒண்ணு இருக்கும். அதுதான் இப்ப லேடிஸ் அடுக்கல அந்த வேலை எல்லாத்தையும் வெளிவட்டார பெரியப்பா செஞ்சுட்டு இருப்பாங்க. பயங்கர ஜாலியா இருக்கும். நாளைக்கு எல்லாரும் பிரிஞ்சு போறாங்கிறது பெரிய ஒரு துக்க வீட்ல இருந்து தாண்டி இதுதான் பெரிய துயரம் மாதிரி இருக்கும். அப்போ அது நாள் நெருங்க நாளைக்கு பிரிஞ்சு போறாங்கும்போது இந்த பஜாருக்கு போயிட்டு வரும்போது அந்த அம்மா முன்னால போயிட்டு இருக்கும். இந்த இவரு பெரியப்பா பின்னால வந்துட்டு இருப்பாரு. அப்போ சும்மா பேசிட்டு இருக்கும்போது கூட ஒரு ஆள சொல்லுவாரு. அந்த சித்திக்கு தான் அந்த பெரியப்பா கேட்டிருந்தாங்க. அப்படிங்கிறது முடிஞ்சும் அந்த கதை. அதுக்கு இடையில வந்து ரெண்டு பேருக்குள்ள அந்த விஷயம் நடக்க வைக்கிறது, அவங்க பாத்துக்கிறது, பேசுறதெல்லாம் இருக்கும். அது ஒரு பெரிய தூரமா இருக்கும். அதுல இருந்து வேற ஒரு உணர்வுக்கு கொண்டு போகும் கதையா நான் இந்த கதைகளை பாக்குறேன். ஏன்னா இவனுக்கு சமீபத்துல இப்படிப்பட்ட கதைகள் படிக்கவே இல்லை. அந்த வகையில அந்த மாதிரி ஆமா. கதைகள் டிஷர்ட் இவர் கதைகள் வரக்கூடிய பெண்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா எனக்கு ரொம்ப எப்பவுமே என்னோட பிலிவ்னஸ் ஆண்களை விட பெண்கள் ரொம்ப வலிமையானவங்க. ரொம்ப அவங்க எந்த சூழலையும் எதிர்கொள்ளக்கூடியவங்களை நான் பெரிய நம்பிக்கை உள்ளவனா இருப்பேன். ரொம்ப அசால்ட்டா கடந்துட்டு போவாங்க அவங்க. ஏன்னா அதுல நிறைய பெண்கள் இந்த டிஷர்ட்ல வர்ற கதைகளா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், இல்ல இந்த திராட்சை மனம் கொண்ட பூனையில் அவருடைய பெண்ணா இருக்கட்டும், இல்ல அந்த ஜோசிப்பின்னு சொல்லி ஒரு நட்சத்திரங்கள்னு சொல்லி ஒரு என்ன மீதமுள்ள கதை பேரு நட்சத்திரங்களை ருசிப்பா போறலாம் இல்லையே முடிவற்ற நட்சத்திரங்களில் வசீகர வெளிச்சங்கள்னு சொல்லி ஒரு கதை இருக்கா இல்ல ஜோசிப்பின்னு ஒரு பொண்ணு வரும். இந்த மாதிரி பெண்கள் வந்து நம்ம அசால்ட்டா அதாவது ரொம்ப கடினமா நினைக்கக்கூடிய தருணங்களை நிகழ்வுகளை வாழ்க்கையில ரொம்ப அசால்ட்டா கடந்து போவாங்க. அவங்கள நம்ம ஒரு மாதிரியா பேசியிருக்கிறோம் இல்ல ரொம்ப வக்கரமா பேசியிருக்கோம். இது சமூகம் அப்படி ஒரு பார்வையை வச்சிருக்கோம். ஆனா அவங்க அதனால இல்ல அது அவங்க மேல பேசுறது. ஏன்னா நம்ம நம்ம நினைக்கிறதே அந்த மாதிரி விஷயம்தான். ஆனா நம்மளால அதை தாண்டி போக முடியாம இருக்கும்போது அந்த இயலாம தான் அவங்க மேல அப்படி வர்றங்க மதி இன்னொரு கதை டிஷர்ட் கதையை பாக்குறோம். ஒரு பெரிய வசதியான வீட்டுல போய் கல்யாணமாகி ஒரு பொண்ணு அங்க அங்கே இருந்து ரொம்ப ஒரு எதிர்பார்க்க முடியாத வசதிகளற்ற ஒரு பையனுக்கு போகக்கூடிய காரணம் ஒண்ணு இருக்குல்ல. அது எங்க நடக்கு எப்படி நடக்கு அப்படிங்கும்போது அவர் சொன்ன மாதிரி தான் ஒரு வார்த்தை அந்த கதவுல அந்த பொண்ணோட சித்திரமே இருக்காது. வீட்டுக்குள்ள போய் கதவு தட்ட போவாங்க போலீஸ்காரங்க. அப்ப உள்ள இருந்து ஏன் எருமை வராக்கு இவ்வளவு நேரமா இவ்வளவுதான் அந்த அந்யோன்யம் ஒண்ணு இருக்குல்ல. இவன்கிட்ட கிடைக்காத ஒண்ணு அங்க. அது என்ன ஏன்னா அது கதை வந்துகிட்டே இருக்கும். பெண்கள் வந்து அதை புரிஞ்சு கொள்ளவே முடியாது நம்மால. அந்த மாதிரி பெண்களின் கதாபாத்திரங்கள் ரொம்ப முக்கியமா இருக்கு. அந்த வகையில இந்த திராட்சை மனம் கொண்ட பூனை கதை வந்து காலங்காலமா ஒரு ஒரு அந்த வார்த்தை வசைய சொன்னா ஆண்களும் பெண்களும் போட்டி போட்டு கோவப்பட்ட நேரத்துல ஒரு வார்த்தை ஒரு பெண்ணை விடுதலை செய்யுமாங்கிறது எனக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. அந்த வகையில இது ரொம்ப கவனம் ஈர்த்த கதையா பார்க்கிறேன். ஏன்னா ஒரு முறை தவறிய ஒரு ஒரு பாலியல் சம்பந்தப்பட்ட நபரோட அவங்க அந்தரங்கமா இருக்கும்போது அவ எழுச்சி பெறுவதே அந்த வார்த்தையினாலதான். அவன் தேவடி அடி நீ அப்படின்னு சொன்ன உடனே அவனை கீழே தள்ளி மேலே ஏறி அவ செயல்படாது.
அதுக்கப்புறம் அவன் ஒரிஜினல் பொசிஷன் வந்ததுக்கப்புறம் அவங்களோட ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அந்யோன்யமான உறவு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த நினைப்பு தான் அவளுக்கு மேற்கொண்டு மேற்கொண்டு லைஃபை இன்னும் ரொம்ப, அதாவது விலகி இருந்த மனத்தை விட ரொம்ப இணக்கமா கொண்டு வந்து லைஃபை ஜாலியாக்குற ஒரு விஷயமா அவ சொல்லுவான். அந்த வார்த்தை சொன்ன உடனே அவளுக்கு விழா எலும்புல இருந்து ஊறி கிழித்து அங்கேருந்து ஒரு இறக்கை முளைச்சதா சொல்லுவான். ஒரு சமூகத்தால ரொம்ப ஒரு ஒதுக்குறதுக்கும் இல்ல அவளை காயப்படுத்தி வைக்கிறதுக்குமான உருவாக்கப்பட்ட ஒரு பாஷை சொல். ஒரு பெண்ணை விடுதலை பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அந்த கதை ரொம்ப, ஏன்னா அதுக்கு அடுத்தால அவ அங்கிருந்து டெக்ஸ்ட் புக் அவளுக்கு மெசேஜ் பண்ணும்போது அவனுக்கு மறுபடியும் மறுபடியும் அவன் அந்த வார்த்தையை சொல்ல சொல்ல இங்கேருந்து ஹார்ட் அனுப்பிட்டே இருப்பான். இப்படி ஏன்னா அது சொன்னா என்ன ஆகுங்கிறது ஒண்ணு இருக்குல்ல, அதை தாண்டி அசாதாரணமா கடந்துட்டு போறது ஒண்ணு இருக்குல்ல, அந்த மனநிலை. அப்புறம் அந்த ஜோசிபின் கேரக்டர், ஜோசிபின் கேரக்டர்லயும் அப்படிதான். அந்த ஜோசிபினும் சரி, அந்த வீட்டுக்கு எதிரால இருக்க குரியன்கிற கதாபாத்திரோட பெண்கள், அவங்க குழந்தைங்க, அவருடைய நண்பர் ஆசிர், அந்த கதையை பார்த்துட்டோம்னா அந்த இவன் ரொம்ப அதை சொல்லுவான். டிஷர்ட் இந்த வயசுல அந்த கதை இப்படித்தான் ஆரம்பிக்கும். ஒரு வெளிரி போன டிஷர்ட் அணியக்கூடிய ஆளா நான் இருக்கிறதாகவும், இந்த வயசுல இவ்வளவு பக்குவம் தேவையில்லைன்னு ஒரு நண்பர் சொல்றதாகவும், இல்லைன்னா இன்னொரு நண்பர் சொல்லுவாரு, இது தேவையில்லாத போலி பாவனை, இந்த பருவத்துக்கே உரியது. ஆனா இப்படி பாவனை செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா நீ அதுக்குள்ள மாட்டிப்ப, உன்னால வெளியேறவே முடியாது, ஒரு சருகு சிறையாயிரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு போவார். இப்படி இருக்கக்கூடிய ஒரு பையன் வீட்டுக்கு அவங்க சொந்தக்கார பொண்ணு ஜோசிபின் அப்படின்னு சொல்லி அந்த வரக்கூடிய பொண்ணுன்னா, ஏற்கனவே 2 மட்டும் இந்த ட்ரிப் வரும்போது கூட வயித்த கழுவி தான் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லுவாப்ல. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணு. ஆனா அவன் மேல இவனுக்கு ஒரு இச்சை இருக்கு. ஆனா அது வெளி சொல்லக்குள்ள இருக்க தயக்கம், இல்ல இவன் போட்டிருக்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவளை மேற்கொண்டு மேற்கொண்டு வேற மாதிரியே பேசும். ஒரு நாள் மதியம் அப்படி மொட்டை மாடியில உட்காந்து அந்த குரியனோட வீட்டை பார்த்துட்டு இருக்கும்போது, அவன் ஏன்னா குரியன் வந்து திருட்டு தொழில் செய்யறவன், அடிக்கடி ஜெயில் போயிடுவான். அவன் ஜெயில் போயிட்டான்னா ஆசின்ங்கிற அவனுடைய நண்பன் வந்து வீட்டுக்கு வந்துருவாப்ல. வீட்டு வந்து குடிசைக்குள்ள ஒண்ணு போல இருக்கிறது, குழந்தைங்க வெளியே படுத்தெல்லாம் இருக்கும். அப்ப இவன் மாடியில இவன் அந்த வீட்டை பார்த்து நிற்பான். இவன் காஃபி கொடுக்கும்போது, உனக்கும் குரியன் மனைவியை போன்றே கண்கள் அடி. அப்போ எங்க டீஸ் பண்றோம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல, எதை எதை கடக்க